உங்களையோ பார்த்து எவ்வளவோ நபர்கள் கேலி செஞ்சிருப்பாங்க. ஆனா, அது அனைத்தையுமே நீங்க பொருட்படுத்தியிருக்கவே மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரங்களா தான் இந்த மகரம் ராசிக்காரங்க நீங்க இருக்கீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் சிறு குழந்தையிலிருந்து இப்ப நீங்க இருக்கிற வரைக்கும் எவ்வளவோ சண்டை சச்சரவுகள். அது மட்டும் இல்லாம உங்க கூட இருக்கிற நபர்களே உங்களுக்கு உண்மையாவே இருந்திருக்க மாட்டாங்க. முக்கியமா உங்களுடைய பட்டப்பேரை வச்சு கூப்பிடுறது, உங்களுடைய உருவ கேலி செய்யறதுங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் உங்களுக்கு நடந்துட்டே தான் இருந்திருக்கும். ஆனா, அது அனைத்தையுமே நீங்க பெருசா எடுத்துக்கிடவே மாட்டீங்க. என் நண்பன் தானே சொன்னா சொல்லிட்டு போறான். எங்க என் குடும்பத்துல இருக்கிறவங்க தானே, என் சொந்தக்காரங்க தானே, இதனால நமக்கு என்ன ஆயிரப்போகுது? அப்படிங்கிற ஒரு பெரிய மனசு உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா, உங்கள போல நீங்க வந்து மத்தவங்கள எப்படி பார்க்கீங்களோ, அதே மாரி மத்தவங்க உங்கள பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா, உங்களுடைய தோற்றம் அப்படி இருக்கும். உங்களுடைய தோற்றத்த வைத்து அவங்க எடை போடுவாங்க. ஆனா, உங்களுடைய மனசுங்கிறது மத்த யாருக்குமே இருக்கவே இருக்காது. அப்படிப்பட்ட ஒரு ராசிக்காரர்களாகத்தான் இந்த மகரம் ராசிக்காரங்க இருப்பீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு நாளானது எப்படி இருக்கும் என்றால், உடல் நலத்தை பொறுத்தவரைக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதுவும் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருக்கும்னா, பல்வலி இல்லைன்னா வயிற்று வலி. அந்த பிரச்சனைகள் உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்துட்டே தான் இருக்கும். ஆனா, அது இந்த ஒரு நாள்ல மிகவும் அதிகமா இருக்கும். அத முத்திட்டு போறதுக்கு முன்பாகவே நீங்க அந்த ஒரு பிரச்சனைய என்னன்னு முன்கூட்டியே பார்க்கணும். அப்படி முன்கூட்டியே நீங்க பார்க்காம விட்டீங்கன்னா, அதனால நீங்க மருத்துவமனைக்கு அதிக பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் உங்களுக்கு அமையும். எனவே அது பல்வலியோ இல்லைன்னா வயிற்று வலியோ, நீண்ட நாட்களாக தீராமல் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுடைய உடல் நலத்துல இருக்கும். அந்த ஒரு பிரச்சனைய நீங்க எப்படியாவது தீர்த்துருங்க. உடனடியா பணத்த செலவழித்தாவது நீங்க தீர்க்கணும். இல்லைன்னா ரூ. 100 போக வேண்டிய இடத்துல 10,000மோ, 1,00,000மோ நீங்க செலவழிக்க வேண்டிய ஒரு நாளாக இல்லைன்னா இதுக்கப்புறம் வருகின்ற நாட்களிலும் உங்களுக்கு நடக்கும். எனவே நீங்க முன்கூட்டியே உங்களுக்கு இருக்கின்ற உடல்நலக் குறைவுல உங்களுடைய பணத்த நீங்க செலவழித்து பார்த்து விடுங்கள். இல்லையென்றால் தேவையில்லாத பணத்த மத்த விஷயங்களுக்கு நீங்க செலவழிக்கக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். அதேபோல் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல குடும்ப விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு நன்மைகளானது நடக்கும். குடும்பத்துல இருந்து எந்த விதமான பிரச்சனைகளும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல ஏற்படுத்தவே மாட்டாங்க. அது பண விஷயமா இருக்கலாம். இல்லைன்னா ஏதாவது உங்க பெற்றோர்களுக்கும் உங்களுக்கும் இடையில் இருந்த வாக்குவாதங்கள் அனைத்துமே இந்த ஒரு நாளில் உங்களுக்கு கட்டாயம் தீரும். அப்படிப்பட்ட நாளாகவும் உங்களுக்கு இருக்கும். ஆனா என்ன, உங்களுடைய குடும்பத்துல நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. ஆனா உங்களுக்கும் உங்களுடைய மனைவிக்கோ இல்லைன்னா கணவருக்கோ இல்லைன்னா காதல் செய்பவர்களுக்கோ காதல் விவகாரத்திலையும் சரி, திருமண விவகாரத்திலையும் சரி, இந்த ஒரு நாள்ல உங்களுடைய இருவருக்கும் இடையில் இருக்கிற அந்த புரிதல்ங்கிறது ஒழுங்காவே இருக்காது. தேவையில்லாத சந்தேகங்கள் இந்த ஒரு நாள்ல உங்க இருவருக்கும் இடையில் ஏற்படும். இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல கட்டாயம் ஏற்படும். அதுவும் மற்றவங்களை வச்சு உங்களுடைய வாழ்க்கையில் இன்று உங்களுடைய திருமண வாழ்க்கையிலும் காதல் விவகாரத்திலும் தேவையில்லாத சண்டை இந்த ஒரு நாள்ல உங்களுக்கு கட்டாயம் ஏற்படும். எனவே நீங்க சண்டை போட்டாலும் சரி, உங்களுடைய துணை சண்டை போட்டாலும் சரி, யாரு மேல தப்பு? ஃபர்ஸ்ட் என்ன தவறு அப்படிங்கிறத நீங்க முழுசா புரிஞ்சுட்டு சண்டை போடணும். எதுவுமே தெரியாம, வாலும் தெரியாம, தலையும் தெரியாம நீங்க சண்டை போடக்கூடாது. மத்தவன் சொன்னான் அப்படிங்கிறத நினைச்சு உங்களுடைய துணைய நீங்க சந்தேகப்படுவது கூடவே கூடாது. எனவே ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து உங்களுடைய துணைட்ட நீங்க பேசுவது உங்களுக்கு மிகவும் நல்லது. அதே மாதிரி உங்க உடல் ரீதியா இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஏதேனும் நோய் இருந்தாலும் சரி, இதுக்கு முன்னாடி ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அனைத்துமே தீர்ந்து விட்டதா அப்படிங்கிறத நீங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது அதை மீண்டும் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கிறீங்கன்னா அது உங்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா இந்த ஒரு நேரத்துல உங்களுக்கு உடல் நலத்துல தேவையில்லாத தொந்தரவுகள் ஏற்படக்கூடிய ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது கட்டாயம் இருக்கும். அதுவும் உங்களுக்கு இந்த ஒரு நாள்ல அதிக பணம் செலவிடுவதற்கான ஒரு வாய்ப்பு, உங்களுடைய உடல்நிலைக்காண்டி அதிக பணம் செலவிடுவதற்கான வாய்ப்பாகவும் உங்களுக்கு அமையும். அதே மாதிரி இந்த ஒரு நாள்ல நீங்க செய்யக்கூடாத சில விஷயங்கள் என்னன்னா, மருது அருந்தக்கூடாதுங்க. மது அருந்திட்டு உங்களுடைய வீட்டுக்கு நீங்க போனாலோ, இல்லைன்னா மற்ற நபர்களை நீங்க சந்தித்து பேசினாலோ, வேலைக்கு செல்கின்ற இடத்திற்கு நீங்க மது அருந்திட்டு போறதுனாலையும் தேவையில்லாத சண்டை சச்சரவு உங்களுக்கு ஏற்படும். நீங்க எவ்வளவோ நல்ல மனிதர். ஆனா அந்த மதுங்கிறத நீங்க அருந்தின பிறகு உங்களுடைய மனசை நீங்க அப்படியே
நீங்கள் யார் அப்படிங்கிறத மறந்துட்டு உங்களுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத கெட்ட குணங்களை நீங்கள் வெளியே கொண்டு வரீங்க. இதனால் மற்ற நபர்களுக்கு உங்களை பிடிக்காமல் போகலாம். இதனால் எத்தனையோ உறவுகளையும் நீங்கள் இழந்திருக்கலாம். எனவே மது அருந்துறதை மட்டும் நீங்கள் வைத்துக்கொள்ளவே கூடாது. அதை எப்படியாவது நீங்கள் விட்டுருங்க. விட்டால் மட்டும்தான் உங்களுக்கான பேரும் சரி, உங்களுக்கான புகழும் இன்னமும் வாழும். இல்லைன்னா நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து அப்படியே தான் இருக்கணுமே தவிர யாரும் உங்களுக்காண்டி உதவி செய்ய மாட்டாங்க. யாரும் உங்களை நினச்சி எதுவும் பாவம் புண்ணியமும் பார்க்க மாட்டாங்க. எனவே மறக்காம இந்த ஒரு செயலை மட்டும் நீங்க தவிர்த்துருங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்கும் நல்லது, உங்களுடைய குழந்தைகளுக்கும் மிகவும் நல்லது. அதே மாதிரி இந்த ஒரு நாள்ல திருமணம் ஆனவங்களும் சரி, காதல் செய்கிறவங்களும் சரி, உங்களுடைய மனைவி பேச்சை கேட்டுட்டு எது சொன்னாலும் சரி சரின்ட்டு அவங்களுக்கு அடிமையாகவே இருக்கக்கூடாது. முடிந்த அளவிற்கு அவங்க தப்பு பண்ணாங்கன்னா அது தப்பு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்து கூறணும். அதே மாதிரி போதுமான அளவுக்கு செலவு போதும். ஆடம்பர செலவுகளை நீங்கள் தவிர்த்துக்கிடணும். ஆடம்பர செலவுகளை நீங்கள் உங்களுடைய மனைவியை பண்ண வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் பிற்காலத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் ஏற்படும். அது எதற்காண்டி? பணத்துக்காண்டி தான் உங்களுக்கு இடையில் இனிமே வருகிற எதிர்காலத்தில் அந்த பணத்தை வச்சு தான் உங்கள் இருவருக்கும் இடையில் சண்டை சச்சரவானது ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஏன்னா அவ்வளவு செலவுகள் உங்களுக்கு இதுக்கப்புறம் வருகின்ற நேரத்தில் உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் பணத்தை அனைத்தையுமே நீங்கள் இப்பயே செலவு பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும். இதனால் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இதனால் நீங்கள் தான் ஓடி ஓடி உழைக்க வேண்டிய ஒரு நேரமாக உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய உறவினர்களும் சரி, உங்கள் கூட இருந்தவங்களும் உங்களுக்கு எவ்வளவோ துரோகம் பண்ணியிருப்பாங்க. இல்லைன்னா அவங்கள மதிச்சிருக்க மாட்டாங்க. நீங்கள் உதவின்னு போய் நின்னப்போ அவங்களுக்கு எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களால உங்களுக்கு உதவி செய்ய முடியலைனாலும் உங்கள் மீது அன்பாக இருப்பாங்க. அதுதானப்பா போனால் போகுது, காசு தானே, அதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மீது இந்த ஒரு நாளில் அன்பாக இருப்பாங்க. அதே இது மற்றவங்க உங்களுக்காண்டி உதவியும் செய்ய மாட்டாங்க. இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்காண்டி வந்து நிற்கவும் மாட்டாங்க. நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் தான் புரிஞ்சுக்கிடுவீங்க. யார் நமக்குன்னு ஒரு பிரச்சனைனா வந்து நிற்கா, யார் நிற்க மாட்டிக்கா. நம்முடைய குடும்பம் மட்டும்தான் நமக்குன்னு இருக்குது. எனவே நம்ம இறுதி வரைக்கும் நம்முடைய குடும்பத்தை மட்டும்தான் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் தோன்றுவதற்கு கட்டாயம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. மறக்காம இது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நாளில் இது நடக்கிறதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல வந்து கூறுங்க. இது வரைக்கும் எவ்வளவோ கஷ்டங்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளவோ வழிகளை தாங்கியிருப்பீங்க, அதை வெளியே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஏன் உங்களுடைய துணைகிட்ட கூட அதை பற்றி ஷேர் பண்ணியிருக்க மாட்டீங்க. அவ்வளவு கஷ்டங்களும் அவ்வளவு மன வலிகளும் உங்களுக்குள்ளே இருக்கும். அது அனைத்துமே தீரணும்னா மனசு விட்டு பேசுங்க. அது உங்களுடைய துணைகிட்ட பேசுங்க. உங்களோட துணைகிட்ட பேசுறதுனால அது யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது. அவங்ககிட்ட பேசுனா அவங்களும் மற்றவங்ககிட்ட கூறிடுவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருக்கவே கூடாதுங்க. நம்ம ஒருத்தரை நம்புறோம் அப்படின்னா அது நம்முடைய துணையாக மட்டும்தான் இருக்கணும். நம்ம நண்பனை கூட நம்மளால நம்ப முடியாது. ஆனா நம்ம துணைங்கிறவங்க எந்த ஒரு நேரத்திலையும் நம்மளை பத்தி மற்றவங்ககிட்ட கூறவே மாட்டாங்க. எனவே மனசு விட்டு உங்களுடைய மனசுக்குள்ள இருக்கிற அனைத்தையுமே கூறுங்க. அவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். இதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் நீங்க யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பழகணும் அப்படிங்கிறத உணர்ந்து நீங்க நடந்துக்கிடணும். அப்படி நடந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்கும். இதுக்கப்புறம் குடும்பத்தோடு